ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 1ல கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் ஆகுற ஆனா எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். என்ன டாபிக் தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அத பத்தி பார்க்கும்போது பயமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு சிம்பிளா மாத்த போறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க, ரெடியா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸோட ஃப்ளோ எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த இன்விசிபிள் ஃபோர்ஸை எப்படி விஷுவலைஸ் பண்றது, எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த விஷுவலைசேஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை கத்துக்கிட்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற சில பேட்டர்ன்ஸை பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு சொல்றேன். ஃபைனலி ஒரு குவிக் சம்மரி. வாங்க உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட், நம்ம முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் என்ன? நமக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்துக்கிட்டா அதை சுத்தி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுதான் நாம ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்றோம், இல்லையா? ஆனா இங்க ஒரு சிக்கல். அந்த ஃபீல்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ கேள்வி இதுதான், கண்ணுக்கு தெரியாத ஒன்ன பத்தி நம்ம எப்படி படிக்க முடியும்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? எந்த இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த இடத்துல வீக்கா இருக்கு? இது எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஹவு டு வி மேப் இட்? இங்கதான் பிசிசிஸ்ட்ஸ் ஒரு சூப்பரான ஐடியா கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஹே, அந்த ஃபீல்ட பார்க்க முடியலன்னா என்ன, அதுக்கு ஒரு விஷுவல் மேப் கிரியேட் பண்ணலாம்ல. அந்த மேப் தான், யூ கெஸ்ட் இட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரி, இப்போ இந்த மேப் லைன்ஸ்னா என்ன, அதோட கோர் ஐடியா என்னன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வேணும்னா இதை அப்படியே எழுதணும். சோ கவனமா கேளுங்க. I'll read it once. An electric field line is a curve drawn in such a way that the tangent to it at each point is in the direction of the net electric field at that point. கேக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஆனா பயப்படாதீங்க. இது சிம்பிளா பார்ட் பை பார்ட்டா உடைச்சு பார்க்கலாம். இப்போ அந்த டெஃபினிஷனோட சிம்பிள் மீனிங் என்னன்னு சொல்றேன். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அங்க போய் ஒரு குட்டி பாசிட்டிவ் சார்ஜை வைக்கிறீங்க. லெட்ஸ் கால் இட் an எக்ஸ்ப்ளோரர் சார்ஜ். இப்போ அந்த ஃபீல்ட் அந்த எக்ஸ்ப்ளோரர் சார்ஜை ஒரு பாதையில தள்ளும் இல்லையா? அந்த பாதை தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். அவ்வளோதான் விஷயம். அந்த டெஃபினிஷன்ல டான்ஜென்ட்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, அந்த டான்ஜென்ட் தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை காட்டுது. சிம்பிள். நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது ரோட்ஸ் எப்படி இருக்கும், ஒன் வே எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதே மாதிரி தான் இந்த ஃபீல்ட் லைன் மேப்பை சரியா ரீட் பண்ணணும்னா சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். லெட்ஸ் see what those rules are. இந்த ஃபீல்ட் லைன்ஸ்க்கு சில கீ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை வச்சு தான் அந்த ஃபீல்டோட ஹோல் ஸ்டோரியே நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும், எங்க முடியும்? ஒரு இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு லைன்ஸ் ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகுமா, ஆகாதா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம ஒன்னொன்னா ஆன்சர் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் ரொம்ப பேசிக். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்ல தான் போய் எண்ட் ஆகும். நீங்க பார்க்கலாம், ஆரோஸ் பாசிட்டிவ்ல இருந்து வெளியே போகும், நெகட்டிவ்க்குள்ள உள்ள வரும். சரி, ஒருவேளை ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தனியா இருந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த லைன்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதே மாதிரி ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்தா லைன்ஸ் இன்ஃபினிட்டில இருந்து அந்த சார்ஜை நோக்கி வரும். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ஸ்ட்ரெங்த். ஃபீல்டோட பலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாத்தீங்கன்னா RSன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. R பாயிண்ட் கிட்ட அந்த லைன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நெருக்கமா, கிரவுடடா இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா S பாயிண்ட் பாருங்க, லைன்ஸ் தள்ளி தள்ளி கேப்ஸோட போகுது. அப்போ அந்த இடத்துல ஃபீல்ட் வீக். சோ தி கோல்டன் ரூல் இஸ், லைன்ஸ் எவ்ளோ க்ளோஸா இருக்கோ ஃபீல்ட் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இது போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின். Why can two electric field lines never intersect? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஒருவேளை ரெண்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல நம்ம ரெண்டு டான்ஜென்ட் வரையலாம். ரெண்டு டான்ஜென்ட்னா என்ன அர்த்தம்? ஒரே பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்கணும்னு அர்த்தம். இது பாசிபிளா? ஒரு சார்ஜ் மேல ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ரெண்டு பக்கமும் தள்ளுமா? நெவர். இட்ஸ் இம்பாசிபிள். அதனாலதான் ஃபீல்ட் லைன்ஸ் will never ever cross each other. சரி, இப்போ நம்ம கத்துக்கிட்ட இந்த ரூல்ஸை வச்சு எக்ஸாம்ல காமனா வர்ற சில சார்ஜ் காம்பினேஷன்ஸ்க்கு ஃபீல்ட் லைன் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நமக்கு தெரியும் லைக் சார்ஜஸ் ரிப்பல். அந்த ரிப்பல்ஷனை அந்த ஃபீல்ட் லைன்ஸ் தெளிவா காட்டுது பாருங்க, ஒண்ணுக்கு ஒன்னு விலகி போற மாதிரி. நான் ரைட் சைட்ல பாருங்க, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இதைத்தான் நம்ம டைபோல்னு சொல்லுவோம்.
Unlike charges attract. பாத்தீங்களா எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி அந்த நெகட்டிவ் சார்ஜை தேடி போய் அதுக்குள்ள எண்ட் ஆகுதுன்னு. இந்த 2 பிக்சர்ஸ் இதுதான் அட்ராக்ஷன் அண்ட் ரிபல்ஷனோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன். சரி, இப்போ ஒரு முக்கியமான செக்மெண்ட்க்கு வரோம். எக்ஸாம் சைலண்ட் கில்லர்ஸ். இங்க தான் தெரியாமையோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸை லூஸ் பண்ணிடுறாங்க. சோ இந்த காமன் மிஸ்டேக்ஸை நம்ம இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா ஃபீல்டு லைன் தான் ஒரு சார்ஜ் டிராவல் பண்ற எக்ஸாக்ட் பாத்துன்னு. ராங். ஃபீல்டு லைன் என்ன சொல்லுதுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்னு மட்டும்தான் சொல்லுது. அந்த சார்ஜோட ஆக்சுவல் பாதை அது வேறையா கூட இருக்கலாம். ரெண்டாவது தப்பு, நான் நிறைய லைன்ஸ் வரைஞ்சா அது பெரிய சார்ஜ்னு அர்த்தமா? கிடையாது. The number of lines is not important. அந்த லைன்ஸோட டென்சிட்டி, அதாவது அது எவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு தான் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த்தை டிசைட் பண்ணுது. ரிமெம்பர் தட். சோ மனசுல வெச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி லைன். ரிமெம்பர், ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கைட்ஸ், நாட் ரயில்வே ட்ராக்ஸ். அவங்க வழி காட்டுவாங்க, ஆனா அந்த வழியில தான் போகணும்னு ட்ரெயின் ட்ராக் மாதிரி கட்டாயம் இல்ல. எக்ஸலென்ட். இப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஒரு தடவை குயிக்கா சம்மரைஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஐடியா நம்ம அடுத்த எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம். Okay, here are the key takeaways. Point 1, field lines are imaginary maps. Invisible electric field visualize பண்ண help பண்ணுது. Point 2, tangent gives direction, density gives strength. Simple. Point 3, they always start from a positive charge and end on a negative charge. And point 4, the most important rule, they can never cross each other. இந்த 4 points தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஆல்ரைட், நம்ம இப்போ மேப் வரைய கத்துக்கிட்டோம். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின். ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா வழியா எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் பண்ணி போகுதுன்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? அந்த கவுண்ட்டுக்கு ஒரு மேத்ஸ் வேல்யூ கொடுக்க முடியுமா? அந்த கவுண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதோட பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இதுதான் நம்ம அடுத்த செஷனோட டாபிக். ஸோ ஸ்டே டியூன்ட். நல்லா படிங்க.